ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இந்த வீடியோவில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே பதிலை சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு இந்த வீட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் டீட்டெயிலாக வீடியோ அப்புறமா போடுறேன். இப்போ ஒன்று ரெண்டு நான் ஏற்கனவே இருக்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நான் மல்ச் பண்ணியிருக்கேன். இந்த தொட்டியில் ஒரு களை செடி கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று, இது வால்நட்டோட ஓடு. இது வால்நட் ஓடு தான் போடணுங்கிறது இல்லை. இந்த கொட்டாங்குச்சியோட ஓடை கூட சின்ன சின்னதாக உடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேல் பரப்பில் வச்சுடலாம். இப்போ இது வைக்கும்போது நீங்கள் ரொம்ப அடசலாக வைக்காமல் கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நம்ம ஊற்றுற தண்ணியும் அழகாக சீப்பாய் போகும். அதே மாதிரி சன்லைட்டும் சாயிலில் படணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு காற்றே போகாத அளவுக்கு மூடக்கூடாது. மல்ச்சிங்கில் அது ஒரு பாயிண்ட் கவனிச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் நார் போடலாம். அது நான் நிறைய தொட்டிகளில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ மல்ச்சிங் ஒரு மெத்தடு வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இந்த தொட்டியில் ஒரு செடி கூட களை செடி இல்லை பாருங்கள். இது ஒரு ஜாதி மல்லி செடி எப்படி வளர்ந்து இருக்கு பாருங்கள். இப்போ அதுவே இன்னொரு செடி தொட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு துளசி செடி வச்சுருக்கிறது. இதில் நிறைய களை செடிகள், நல்ல செடிகளும் விதை விழுந்து முளைக்கும். ஸோ இந்த மாதிரி களை செடிகள் வர்றதுக்கு காரணம் இந்த மேல் பரப்பில் நிறைய இடம் இருக்குது. அதை தவிர இதில் நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸ் எல்லாம் இது எடுத்துக்கொண்டதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே இன்னொரு ஐடியா இந்த மாதிரி சின்னதாக வரும்போதே நம்ம எடுத்துடணும். ஸோ களை செடியை மேனுவலாக எடுக்கிறது பெஸ்ட்டு மெத்தடு. அப்பப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடனே எடுக்கணும். இப்போ இதுலேயே இந்த புல்லுலையாட்டம் இந்த கீழே நெல் இதுவும் விதை விழுந்து நிறைய முளைச்சிரும். ஸோ விதை வர்றதுக்கு முன்னாடியே இதை நம்ம சின்னதுலேயே பறித்து எடுத்துடணும். அப்போ தான் இந்த விதைகள் பரவாமல் இருக்கும். மேலும் எல்லா தொட்டிகளுக்கும் களை செடிகள் வராமல் இருக்கும். இது இன்னொரு மெத்தடு. இது கூட ஒரு நல்ல செடி தான். ஆனால் இதில் வளர்ந்ததுன்னா இதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோன்றதுனால நீங்கள் நல்ல செடி இன்னொன்றில் வளர்ந்ததுனாலும் அதை பறித்து தனியாக நட்டுக்கணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போதே இந்த களைகளை மேனுவலாக பறித்து எடுத்துடணும். ஸோ இது ஒரு டீட்டெயில் வீடியோ நான் அப்புறம் போடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், ஆரஞ்சு கலரில் டபுள் பெட்டல். இது ரொம்ப பழைய செடியாக எடுத்து, ஸோ இதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து இதில் நட்டிருக்கேன் பாருங்கள். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக நிறைய மொட்டுக்களோட அழகாக வளர்ந்து வருது. ஸோ எப்போவுமே ஒரு செடி பழசாக எடுத்துனா நீங்கள் அது போகிறதுக்குள்ளே இன்னொரு கட்டிங் எடுத்ததில் நட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புது புது செடிகள் உருவாகும். இல்லைன்னா உங்களுக்கு இது ஓல்டாகிட்டு இது காஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் நர்சரிக்கு தான் நீங்கள் போய் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செடிகள் நட்டுக்கலாம். இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு ஃபண்டாஸ்டிக் உரம் கொடுக்க போகிறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. பன்னீர் ரோஜா காலையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது தேன் குடிக்கிறது, தேனி ஃப்ரெஷ் செடி. இது மாதிரி பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய செடி இருக்கும்போதே கட்டிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி நட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நட்டதை தான் நான் இப்போது இதில் ரீபாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். புது தொட்டியில் நட்டு இப்போ அதில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது எப்போவுமே இந்த பழைய செடியில் நிறைய பூக்கள் வராது, ரூட் பைண்ட் ஆகிருக்கும். அதை மாற்றி நடுறது கஷ்டம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி புது தொட்டியில் புதுசாக செடி உருவாக்கி நட்டிங்கன்னா புதுசாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸும் வரும், நிறைய மொட்டுக்களும் வரும். இப்போ இதுக்கு நான் ஒரு உரம் தயாரிச்சிருக்கேன் பாருங்கள். இது என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். 12 இன்ச் பாட்டாக இருந்தால் இது மாதிரி ஒரு மக்கு நீங்கள் ஊற்றலாம். அப்புறம் தண்ணி ஊற்றணுங்கிறதுல மேலே மண் மாய்ஸ்ட்டாக இருக்கணும். அதனால் லேசாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருக்கிறதுல ஊற்ற வேண்டாம். அப்புறம் அந்த மண்ணையும் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு அப்புறமா உரம் கொடுங்க. எந்த உரமாக இருந்தாலும் அப்படி கொடுக்கணும்.
இப்போ இந்த உரம் எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பாஸ்டாஸுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் கொட்டுவோம். ஸோ இந்த பாஸ்டாஸ் வந்து வீட் பாஸ்டாஸ் பாருங்க. வீட்டில் அது தயார் பண்ணினோடனே கிச்சனில் வந்து எப்போவுமே பாஸ்டாஸ் குக் பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணியை கொதிக்க வச்சு தான் அதில் ஊற்றுவோம். அது மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் தான் அது நல்லா வெந்து வரும். ஸோ அந்த தண்ணி வந்து நமக்கு யூஸே கிடையாது, வடிகட்டி தூக்கி தான் சிங்கில் கொட்டுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நீங்கள் இதை வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த முடியாது, நீங்கள் தூக்கி தான் போடணும். ஸோ நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கணும், இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வைக்கும்போது உப்பு போடாமல் வேக வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணும்போது உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து வேக வச்சது இதில் வந்து உரமாக தயாரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து பாஸ்டாஸ் வாட்டர். எப்படி ஒரு நாள் புளிச்சிருக்குங்க, நீங்கள் 2 நாள் கூட புளிக்க வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து இந்த வேக வச்ச தண்ணி மட்டும்தான், வேறு தண்ணி ஆட் பண்ணலை. ஸோ இது வந்து புளிச்சோன்னே என்னாச்சுன்னா நல்ல வாசனை வருது. நம்ம கஞ்சி தண்ணி வாசனை வரும் இல்லையா, பழைய சாதம், அந்த மாதிரி தான் வாசனை வருது. இதில் வந்து புளிச்சதுனால இதில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக கஞ்சி மாதிரியே. கஞ்சி தான் ஆக்சுவலாக. இது ஒன்லி திங், இது மைதா பாஸ்டா கிடையாது, வீட் பாஸ்டாங்கிறதுனால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து ஜிங்க், அயர்ன், மெக்னீஷியம் எல்லாம் செடிகளுக்கு நிறைய தேவை, கொஞ்சம் கொஞ்சம் தேவை, ஆனால் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் நம்ம வந்து தனியாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு தான் வாங்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்காமல் இந்த பாஸ்டா வாட்டரில் இருக்கிறதுனால இதை தூக்கி போடாமல் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய கிடைக்கும். கால்சியம், ஜிங்க், அயர்ன், இது 3மே இதில் நிறைய இருக்குது. அதை தவிர என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறது போக போக பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து டைல்யூட் பண்ணிக்கிறேன். டைல்யூட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ப்ளெயின் வாட்டர். இது ஒரு 4 மடங்கு இருக்கும். இதில் வந்து 1 மடங்கு இதை எடுத்துக்கலாம். இது நல்லாவே டைல்யூட் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் தப்பு இல்லை, ஏன்னா இதில் வந்து ஸ்டார்ச்சியாக இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது என்ன ஆகும்னா ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஆனால் அதுவே வந்து செடிகளுக்கு நல்லது. இதை வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற ஒரு கஞ்சி தண்ணி அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு பெஸ்டிசைடாகவும் கொடுக்கலாம். இதை வந்து வடிகட்டி நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சு இலைகளுக்கும் ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது இலைகளில் அந்த பிசுபிசுப்பு தன்மை படிஞ்சு பூச்சிகள் தாக்காமல் இருக்கும். ஸோ ஏஃபிட்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு, மீலி பக்ஸ், அந்த வெள்ளை பூச்சி எதுவுமே செடிகளை தாக்காமல் உங்களுக்கு இதை ஒரு பெஸ்டிசைடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்கிறேன். இது இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி கலந்துருங்க நல்லா. அதுக்கப்புறம் மண்ணுக்கு ஊற்றி விட போகிறோம். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், வரி கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடுது. நிறைய தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த காய்கறி செடி, பூச்செடி, பழச்செடி எல்லா தொட்டிகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேன் இல்லாட்டா 12 இன்ச் பாட்டுன்னா இந்த மாதிரி ஒரு மக்கு ஊற்றி விடுங்க. மேலே மாய்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நிறைய நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் நம்ம கொடுக்குறோம். இதில் முக்கியமாக இதில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா உங்களுக்கு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி செடிகள் வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும் செடிகளுக்கு வளர்ச்சிக்கு. இந்த மாதிரி நல்ல கொத்து கொத்தாக மட்டும் வந்துருக்கு பாருங்கள். இதில் மல்லி செடியில் நல்ல செழிப்பாக வளரும் செடி, பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரூன் பண்ண இடத்துல 2 துளிர் வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி செடிகள்லாம் நல்ல செழிப்பாக வளரும். இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜியை கொடுக்கும் செடிகளுக்கு. ஜாதி மல்லி நிறைய பூக்கள் கொடுக்கறது எல்லாமே இயற்கை உரம் தாங்க. எதுவுமே நான் மாடர்ன் ஃபர்டிலைசர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டிலையே தயாரிக்கிறது தான் எல்லாமே. இதுக்கும் கொஞ்சம் இந்த ஃபர்டிலைசர் ஊற்றி விடலாம். இப்போ இதில் கார்போஹைட்ரேட் எனர்ஜியாக மாறும்னு சொன்னேன். இப்போ மண்ணில் இருக்கிற சாயில் மைக்ரோப்ஸ்
நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும். அதே மாதிரி நல்ல ஃபங்கஸும் பெருகுங்க. நன்மை செய்யும் பூஞ்சையும் இந்த உரத்தினால பெருகும். ஸோ இந்த மாதிரி பூச்செடிகள், பழச்செடிகள், காய்ச்செடிகள் எல்லாத்துக்கும் ஊற்றி விடுங்க. உங்கள் செடிகளும் ஹெல்த்தியாக வளர்ந்து நிறைய காய்களும் பூக்களும் கொடுக்கும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.